ஆண்டின் பொதுக்காலம் 25வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 9 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 6 வரை. புனித கிறிஸ்தோபர் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. கிறிஸ்தோபர் என்ற பெயர் 2 லத்தீன் வார்த்தைகளின் கூட்டு ஆகும். கிறிஸ்டோ என்றால் கிறிஸ்து எனவும், ஃபெரே என்றால் கேரியர் அல்லது சுமந்து செல்லுதல் அல்லது கொண்டு செல்பவர் என்றும் பொருள்படும். எனவே கிறிஸ்தோபர் என்ற பெயருக்கு கிறிஸ்துவை சுமந்து செல்பவர் அல்லது கிறிஸ்துவை கொண்டு செல்பவர் என்பது பொருள். நான் கொண்டு செல்வது என்ன என்ற கேள்வி இன்றைய நற்செய்தி பகுதிக்கு ஏற்ற ஒரு கேள்வியாக அமைகிறது. இன்றைய நற்செய்தி பகுதி 12 திருத்தூதர்களை அனுப்புதல் பற்றி பேசுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு 12 திருத்தூதர்களும் தன்னை மட்டுமே சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், தன்னை மட்டுமே கொண்டு சென்று மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். எனவே இயேசுவின் திருத்தூதர்களோ அல்லது சீடர்களோ மணிஃபராக இருக்கக்கூடாது, பணத்தை சுமந்து செல்பவர்களாக இருக்கக்கூடாது. வசனம் 3, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். சூஸ்வராக இருக்கக்கூடாது, தேர்ந்தெடுத்து வசதியான வீட்டுக்குள் போக வேண்டும் என்ற சுமையோடு செல்லக்கூடாது. வசனம் 4, நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் என்று இயேசு கூறுகிறார். பவர் ஃபெர் ஆக இருக்கக்கூடாது, நான் தான் எல்லாரிடம் சிறந்தவன், உயர்ந்தவன், அதிகாரம் வாய்ந்தவன் என்ற சுமையை தூக்கிக் கொண்டு செல்லக்கூடாது. வசனம் 1, பேய்களை ஓட்டவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. என் பெயரால் பணிவிடை செய்ய மட்டுமே நீங்கள் செல்கிறீர்கள் என்று இயேசு கூறுகிறார். ப்ராப்ளம் ஃபெர் ஆகவும் இருக்கக்கூடாது, உங்கள் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நீங்கள் மக்களிடம் செல்லக்கூடாது. மாறாக இறையாட்சியின் செய்தியை மட்டுமே சுமந்து கொண்டு அதை பறைசாற்றவே நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள் என்பதையும் எடுத்து கூறுகிறார். வைசஸ்ஃபராகவும் இருக்கக்கூடாது, தீமைகளை சுமந்து கொண்டு செல்லாமல் பேயை விரட்ட, உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்க என்னை மட்டுமே எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் பணிவாழ்வுக்கு 12 திருத்தூதர்களை அனுப்பிய இயேசு 72 சீடர்களை பணிவாழ்வுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் என்பதை லூக்கா தனது நற்செய்தியில் 10வது பிரிவில் பதிவு செய்கிறார். 2 குழுக்களிடம் இயேசு சொன்னது ஒன்றே ஒன்றுதான், என்னை மட்டுமே நீங்கள் சுமந்து செல்லுங்கள், என் இறையாட்சியை மட்டுமே சுமந்து செல்லுங்கள், ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று என்னை மட்டும் கொடுங்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்மிடம் பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை, மாறாக இயேசுவை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். எனவே நமது பணிவாழ்வின் வெற்றியும் சாதனையும் நாம் குவித்துள்ள பொருள் செல்வங்களை சார்ந்தது அல்ல, மாறாக நம்முடைய அர்ப்பணத்திலும் சாட்சிய வாழ்விலும் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறோம் என்பதில் வெளிப்பட வேண்டும். இயேசு ஏழ்மையை வெறும் போதனையாக மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக தான் வாழ்ந்து காட்டியதையே கடைபிடிக்க கூறுகிறார். அவர் மாட்டுக் குகையில் பிறந்து அவருடைய பிஞ்சு உடல் தீவன தொட்டியில் கடத்தப்பட்டது. தீவன தொட்டி அவருடையது அல்ல. அவர் மக்களுக்கு போதிப்பதற்கு படகை பயன்படுத்தினார், படகு அவருடையது அல்ல. இளைப்பாறுவதற்கு மரத்தின் நிழலில் ஒதுங்கினார், மரம் அவருடையது அல்ல. தன் உடலை அடக்கம் செய்ய கல்லறை கூட அவருடையது அல்ல. தந்தை கடவுளின் பராமரிப்பை
மட்டுமே நம்பி வாழ்ந்தார். தந்தையாகிய கடவுள் தன்னை அனுப்பியிருக்கிறார். முதன்மை அப்போஸ்தலராக, திருத்தூதராக அனுப்பியிருக்கிறார் என்பதனை உணர்ந்து இயேசு தந்தையை எல்லோருக்கும் வழங்கினார். அதே போல 12 சீடர்களும் தன்னை மட்டுமே வழங்க கோருகிறார். நாமும் அவருடைய சீடர்கள், அவருடைய திருத்தூதர்கள் என்பதை உணர்ந்து இயேசுவை அடுத்தவர்களுக்கு சுமந்து சென்று கொடுப்போம். ஆமீன்.